Hello everyone, I am Sangavi. I am final year student at CSA of AMR in Sales Institute of Technology. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ஸ்டடி என்ன அப்படின்னா காரமண்டல் இன்டர்நேஷனல் அமோனியா பைப்லைன் லீக். அதாவது காரமண்டல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனில நடந்த அமோனியா பைப்லைன் லீக்கை பத்தி பார்க்க போறோம். இந்த கம்பெனி எங்க லொகேட் ஆயிருக்குன்னா சென்னை எண்ணூர்ல லொகேட் ஆயிருக்கு. இது எதை பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி அப்படின்னா ஃபர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் பண்ற ஒரு கம்பெனி. இதுல மேஜரா அமோனியாவை தான் ரா மெட்டீரியலா எடுப்பாங்க. இந்த இன்சிடென்ட் எப்ப நடந்துச்சு அப்படின்னா 26 டிசம்பர் 2023 நடந்துச்சு. இப்ப நம்ம இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். இந்த காரமண்டல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட்ல ரா மெட்டீரியலா அமோனியாவை எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தால, அந்த அமோனியா ஷிப்ல இருந்து லிக்விட் ஃபார்மேட்ல சப்சியில ஒரு பைப் லைன் இருக்கும். அந்த பைப் லைன்ல ப்ரீ கூல் பண்ணதுக்கு அப்புறமா அது கேஸா மாறி அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரி கொண்டு போவாங்க. அப்படி 26 டிசம்பர் 2023 அன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடந்தபோது ஒரு 8 o'clock போல அந்த ப்ரீ கூல் பண்ற மெத்தடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஸ்டார்ட் பண்ணும்போது 11:22 டைம்ல ஒரு சடனா ப்ரெஷர் டவுன் ஆயிருக்கு. அந்த ப்ரெஷர் எவ்வளோ தூரத்துக்கு டவுன் ஆயிருக்குன்னா 2.5 கிலோமீட்டர்ஸ்க்கு டவுன் ஆயிடுது. அப்படி டவுன் ஆகும்போது என்னாச்சு அப்படின்னா, அந்த பைப் லைன்ல ஒரு டேமேஜ் நடந்து அது மூலயமா அமோனியா கேஸ் வெளியே வர ஆரம்பிச்சுது. இப்போ அந்த டைம்ல மட்டும் எவ்வளோ அமோனியா அன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 6000 tons ஆஃப் அமோனியா அன்லோட் பண்ணியிருக்காங்க. இப்ப இத கண்டுபிடிச்சதுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள நோட் பண்ணது 20 மினிட்ஸ்ல அதை நோட் பண்ணதுக்கு அப்புறம் 20 மினிட்ஸ்ல அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 11:22க்கு அது ப்ரெஷர் டவுன் ஆச்சு. 11:30ல 11:45 PM அவங்க அதை நோட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் இந்த அமோனியா கேஸை இன்டேக் பண்ணதுனால பிரீத்திங் இஷ்யூஸ், ஐ இரிட்டேஷன் அப்படின்னா எதிர்கொள்ளாங்க அந்த டைம்ல. இப்ப அடுத்து டைம்ல எதனால இது நடந்துச்சு, இதுக்கு அடுத்து எப்படிலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கறத பார்ப்போம். இப்ப என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த பைப்லைன் எதனால இப்படி ஆச்சுன்னா, முதல்ல 3 and 4 டிசம்பர் 2023 டைம்ல இச்சாங்கு அப்படிங்கிற ஒரு சைக்ளோன் சென்னையில வந்துச்சு. அந்த டைம்ல இந்த சப்சி பைப்லைன்ல ஒரு டேமேஜ் ஏற்பட்டுச்சு. சப்சி பைப்லைன்ல ஹெவி மெட்டல்ஸ் போல்ட், அந்த போல்ட்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஹெவி மெட்டல்ஸ் ஃபிட் பண்ணதுனால மேல வச்சிருப்பாங்க. அப்படி மேல வச்சிருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மிச்சாங்கு சைக்ளோன் ஹெவியா வந்ததுனால அது கொஞ்சம் நகர்ந்துருச்சு. அப்படி நகரும் போது அந்த பைப் லைன்ல டேமேஜ் நடந்துருச்சு. அதுக்கு 3 and 4 டிசம்பர் 2023 நடந்தது. அதுக்கு அடுத்து இந்த இன்சிடென்ட் 26 டிசம்பர் 11:45 PM நடந்தது. இந்த மாதிரி அவங்க ப்ரெஷர் டவுன் அதை டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அமோனியா லோட் பண்ணாங்களே அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னா, இப்போ அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா 26, 27 அந்த நடந்ததை ஐசோலேட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜஸ் நியர்பைல ஒரு 2-3 வில்லேஜஸ் அஃபெக்ட் ஆன பீப்புளை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையானது ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து 27 டிசம்பர் 2023 அந்த கம்பெனி ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ இதெல்லாம் நடந்ததுனால என்ன குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், ரிப்பேர் அந்த மாதிரிலாம் பார்ப்பாங்களே, அதுக்காண்டி. அடுத்து ஜான் அண்ட் ஃபெப் 2024 நம்ம டிஎன்பிசிபி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது 7 members டெக்னிக்கல் கமிட்டி யூஸ் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சப்மிட் பண்ணாங்க ஃபைனலா. அதுக்கப்புறம் 21 மே 2022 அந்த கம்பெனி ரீஓபன் பண்ணாங்க. அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அப்கிரேட் பண்ணி ரெகுலர் என்ஓசிஸ் அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணாங்க. சரி, இப்ப நம்ம அடுத்து அந்த பைப்லைன் எப்படி ஃபெயில் ஆச்சு அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல என்னாச்சுன்னா சைக்ளோன் வந்துச்சு. அதாவது
சைக்ளோன் மிச்சாங்கு 3-4 டிசம்பர் 2023 அப்போ சைக்ளோன் வந்துச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தல அந்த பைப்லைன் மேல ஹெவி போல்டர்ஸ் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது. அந்த டைம்ல அது வந்து கொஞ்சம் அங்க இருந்து மூவ் ஆகுனதுனால இந்த சப்சி பைப்லைன் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ ஏன் வந்து அந்த பைப்லைன் வந்து ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா, அந்த பைப்லைனுக்குள்ள உள்ள வந்து சென்சார் வச்சிருக்காங்க அந்த டிடெக்ட் பண்ற மாதிரி. பட் இங்க வந்து சென்சார் கிடையாது. வெளியே டேமேஜ் ஆனதுனால அத வந்து ஆடிட்டிங்கும் அவங்க பண்ணல. ப்ரீ கூலிங் ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி டேமேஜை நோட்டீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ப்ரெஷர்டு பில்டப் ட்ரிகர் நடந்திருக்கு. இப்போ அந்த ப்ரீ கூல் பண்ணும்போது அந்த பைப் லைனுக்கு ப்ரெஷர் கொடுக்கையில அந்த டேமேஜ் பெருசாகி அந்த மாதிரி அமோனியா கேஸ் வந்து லீக் ஆயிடுச்சு. இப்போ சென்சார் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, சென்சார் வந்து பிளைண்ட் ஸ்பாட்ல இருந்திருக்கு. மொத்தமா அதுக்குள்ள 19 அமோனியா சென்சார்ஸ் இருந்திருக்கு. பட் இன்சிடென்ட் நடந்ததோ சவுத் வெஸ்ட்ல, ஆனா சென்சார்ஸ் இருந்தது நார்த் வெஸ்ட்ல. அப்படிங்கும்போது அந்த லீக்கை வந்து மானிட்டர் பண்ண முடியல. ஸோ இதனால அந்த அமோனியா கேஸ் வந்து வெளியேறுச்சு. அந்த பைப்லைன் டேமேஜ் ஆனதுக்கு மோஸ்ட்லி சென்சார் இல்லாம போனது, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை ஒரு வேளை டேமேஜ் ஆயிருக்குனாலும் ஐடென்டிஃபை பண்ணாம போனதுலாம் ஒரு ரீசனா இருந்திருக்கு. அடுத்து வந்து இப்போ இதனால என்னெல்லாம் என்விரான்மெண்டல் இம்பாக்ட் ஆச்சு அப்படின்னா, இப்போ பப்ளிக் ஹெல்த்ல இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல ஒரு 2 வில்லேஜஸ், அது வந்து சின்ன குளம் அண்ட் பெரிய குளம். இதுல உள்ள 60க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்காங்க. பிரீத்திங்ல டிஃபிகல்ட்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஐ இரிட்டேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போசர் நடந்ததுக்கு அப்புறமா 52 பீப்புள் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. என்விரான்மெண்ட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா, 67.638 டன்ஸ் ஆஃப் அமோனியா வந்து ரிலீஸ் ஆனதுனால ஏரும் சீ வாட்டரும் அஃபெக்ட் ஆயிடுச்சு. இதனால ஏர் பொல்யூஷன், சீ வாட்டர்ல வந்து பொல்யூட் ஆயிடுது. இப்போ இது வந்து பிசினஸ் அண்ட் ரெகுலாரிட்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பிளான்ட்டை வந்து ஒரு 5 மாசத்துக்கு ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்ஜிடிஓ இதுக்கு வந்து போனதுனால அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலயமா எப்படி வந்து என்னெல்லாம் ரெஸ்பான்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல வந்து என்னன்னா, இந்த அமோனியா லீக் ஆனதுக்கு அப்புறம் 15 மினிட்ஸ்க்குள்ள அதை ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்ளோன் ஃபெயிலியர் ஆனதுனாலதான் டேமேஜ் ஆச்சு அப்படிங்கறத தாண்டி சென்சார்ஸ்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. இது வந்து என்விரான்மெண்டல் காம்பன்சேஷன். அந்த கம்பெனி வந்து காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க 5.92 crore. எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணதுக்காண்டி எந்த மாதிரி ஆக்ட்குள்ள வரும் அப்படின்னா, லீகல் பேசிஸ்ல வந்து நோட்டீஸ் சர்வ்ட் அண்டர் செக்ஷன் 5 ஆஃப் த என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986. இதனால இந்த வந்து நோட்டீஸ் டேட் 2 February 2024 ஃபாலோயிங் த டெக்னிக்கல் கமிட்டி ரிப்போர்ட். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து ஃபுல் அமௌண்ட்டை டிஎன்பிசிபிக்கு பே பண்ணிட்டாங்க. அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுல வந்து இன்னும் சேஃப்டி மெஷர்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி போஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வெதர் இன்ஸ்பெக்ஷன், அதாவது அந்த சப்சியை வந்து சைக்ளோன் வந்ததுக்கு முன்னாடி அப்புறம் ஆஃப்டர் அந்த ப்ரீகூல் பண்றது மெத்தடுக்கு முன்னாடி வந்து பார்க்கணும், அதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 360 சென்சார்ஸ் கவரேஜ். இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தல சவுத் வெஸ்ட்ல இருந்துச்சு அப்படி இல்ல நார்த் வெஸ்ட்ல இருந்துச்சுன்னு சொல்லி, அந்த மாதிரி இல்லாம ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி சென்சார்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரக்சரல் ஆடிட்ஸ், அதாவது சப்சி பைப்லைன் வந்து இண்டிபெண்டா இருக்கணும், எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தாலும் அது வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி. அடுத்து வந்து கம்யூனிட்டி இயர்லி வார்னிங் சிஸ்டம், ஒருவேளை மீறி டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா நியர்பைல உள்ள வில்லேஜஸ்க்கு வந்து
ஆட்டோமேட்டிக்கா அப்நார்மலா இருக்கு சிச்சுவேஷன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெசிடென்ட் ஐசோலேஷன் புரோட்டோகால்ஸ், அதாவது இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா எப்படி உடனே ஐசோலேட் பண்றது அப்படின்றத காட்டுறது. இப்போ இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஓவராலா பார்த்துருவோம் இன்சிடென்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு. இந்த கம்பெனி பேர் வந்து காரமண்டல் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட். இது வந்து என்ன எதை பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி அப்படின்னா ஃபெர்டிலைசர் பேஸ் பண்ணி ஒரு கம்பெனி. ஆனா இந்த கம்பெனி வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு 5 மந்த்ஸ்க்கு அடுத்து ரீஓபன் பண்ணிட்டாங்க. எதெல்லாம் செக் பண்ணாங்க? குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், அதுக்கப்புறம் நிறைய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணாங்க. தேங்க்யூ.